வெல்கம் டு மை சேனல். ஒரே நாளில் சளியை சரி பண்ணக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். வைத்தியம்லாம் கிடையாதுங்க, இது ஒரு சமையல் தான். சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து சளி பிடிச்சாதான் சாப்பிடணுமா அப்படிங்கிறதா? அப்படி கிடையாது. சளி பிடிச்சாலும் சாப்பிடலாம், சளி பிடிக்காததுக்கு முன்னாடியே சாப்பிடலாம். இது வந்து ஒரு தடுப்பு மருந்தாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து கசக்காது, துவக்காது, இனிக்காது. நம்ம நார்மல் ரசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொள்ளு வந்து நல்லா கல்லெல்லாம் அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோதான் நயமான கொள்ளு வாங்கினாலுமே அதில் வந்து ஒரு சில கல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து நம்ம அரிப்போம் இல்லையா, அது மாதிரி தண்ணியை விட்டு இது மாதிரி அலசி அலசி அரிச்சுக்கோங்க. நான் அலசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். அப்படி வேக வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது கொள்ளு வந்து வேகும். குக்கரில் வேக வச்சா ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். விசில் வந்து 7-8 விசில் தாராளமாக விடலாம். கொள்ளு நல்லா வெந்து லைட்டானது அப்படியே நம்ம தொட்ட உடனே மசிஞ்சு வர அளவுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இறங்கும். நம்ம ரசம் வைக்கும் போதும் சூப்பராக இருக்கும். இந்த ரசம் வந்து சாப்பிட்ட 1-2 நாள்லேயே வந்து கண்டிப்பாக வந்து தீராத சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். நாங்கள்லாம் சளி பிடிச்சா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னோட வாய்ஸ் கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 10 வீடியோ கிட்ட வந்து வாய்ஸ் எல்லாமே என்னோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சளி பிடிச்சி இன்னும் சரியாகவே இல்லை எனக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் கொள்ளு ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் கொள்ளு எடுத்துகிட்டு 2 லிட்டர் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக அளவு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எடுத்துகிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சளி உடனே நமக்கு சரியாகும். இப்போ இதை வந்து மூடி போட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்து தானாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு என்னென்ன பொருளாம் தேவையோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம சீரகம் பூண்டு நுணுக்கணும். அதுக்கு வந்து ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக, மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க மிளகு. அடுத்து 5-6 பல் பூண்டு. இது போதும். நம்ம நார்மலாக ரசத்துக்கு நிறைய பூண்டு சேர்த்துப்போம் இல்லையா, அது மாதிரிலாம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இது வந்து தோல் உரிக்காமல் இது மாதிரியே சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாயை வந்து அடுப்பில் சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நுணுக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ இதை இடித்து எடுத்ததுக்கு அப்புறமா மிளகாயை சுட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொள்ளு வேக வச்சது. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு மிளகாயோட அளவை கூட்டிட்டு இது வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுட்டு போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் இந்த ரசம். நீங்கள் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டு நுணுக்கக்கூடாது. இப்போ நம்ம முன்னாடி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, சீரகம், மிளகாய் எல்லாம், அதுக்குள்ளார இந்த மிளகாயை போட்டு இதையும் நல்லா கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிருக்கு பாருங்கள். மிளகாயை சேர்த்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முன்னாடியே ஊற வச்சுருக்க புளியில் ஒரு பெரிய சைஸு, இந்த அளவு சைஸ் இருக்கும் பெரிய தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா புளிஞ்சு விட்ருக்கேன் பாருங்கள். உங்கள்கிட்ட சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்காக 4-5 தக்காளி அப்படின்னா நிறையெல்லாம் தக்காளி ரசம் மாதிரி சேர்த்துக்க வேணாம். பெரிய சைஸாக இருந்தால் 1, சின்ன சைஸாக இருந்தால் 2. இந்த அளவுக்கு மட்டும் இந்த புளி தண்ணியில் புளியை எடுத்துட்டு அதே தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. விசில் வந்துருச்சு. 7-8 விசில் தாராளமாகவே நான் வச்சுக்கிட்டேன். விசில் வந்து தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தண்ணியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. கொள்ளு ரசம் கலர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து சாப்பாடு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே அது விசில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். அதாவது தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிட்டு அந்த கொள்ளு பயிரை தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த புளி தண்ணியில் நம்ம முன்னாடியே இடித்து வச்சுருக்க இந்த இதை சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்து இடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். முழுமையாக சேர்த்து கரைச்சி எடுத்துப்போம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கொள்ளு ரசம் வந்து 100% வந்து
தாளிக்காமல் தான் வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி தாளித்து வைக்கிறேன். மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் சுவை இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் லைட்டாக வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து தாளிக்க போகிறேன். தாளிக்காமல் இதை வச்சாதான் அப்படியே அதோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் லைட்டாக தாளிச்சே செய்யுங்க. ஆனால் ரசம் வந்து நல்லா தான் இருக்கும், கசக்காது துவக்காது, நல்லா தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டே வந்து அந்த கொள்ளோட எசன்ஸ் இறங்குறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய் வந்து சுட்டு சேர்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி, அதை தனியாக அந்த கொள்ளு பயிரை தனியாக எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துருக்கு. இப்போ இதையும் ரசத்தில் சேர்த்துப்போம். இந்த ரசம் வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சளியை சரி பண்ணும். வில்லேஜ் ஸ்டைல் ஃபுல்லாக இப்படி தான் செய்வாங்க வில்லேஜ் ஏரியாவில். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சளி சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரசம் வந்து சளி இருக்கும்போது தான் சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அப்படி கிடையாது. இருந்தாலும் சாப்பிடலாம், இல்லைனாலும் சாப்பிடலாம். இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்து சரியாயிரும், சளி இருமல் எல்லாமே சரியாயிரும். இல்லாத போது சாப்பிட்டாலும் நம்ம ஒரு குழம்பு மாதிரி, அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே வந்து சளியை வர விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். பேரு தான் மருந்து, ஆனால் இது வந்து கசக்காது துவக்காது, நார்மல் ரசம் போல தான் இருக்கும். ரொம்ப சூப்பரானது, ஆரோக்கியமானது கூட. இப்போ இந்த ரசம் வந்து நீங்கள் தாளிக்காமல் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி வைக்கிறதுனா எப்படி அப்படின்னா, நம்ம அந்த கொள்ளு தண்ணியை வடிகட்டுறோம்ல, அந்த வடிகட்டுறதுலேன்னு அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம புளி அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல கொஞ்சமாக தண்ணி, அதையும் அந்த கொள்ளு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்ச அந்த பொருளை எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணோம் அப்படின்னா நுரக்கட்டிடும். நுரக்கட்டின உடனே இறக்கிடலாம். இப்போ இது வந்து நம்ம தாளித்து செய்கிறனால தாளித்த உடனே அந்த தண்ணி எல்லாமே சேர்க்குறோம், நறுக்கட்டி இறக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பர். நீங்கள் தாளிக்காமலே செய்யுங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்ச கொள்ளு பயிர் பாருங்களே, சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது கூட வந்து ஜீனி அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதாவது கலந்து சாப்பிட்லாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சூப்பரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையில நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீனியோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா சும்மா லட்டு மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நான் அது மாதிரி தான் லட்டு மாதிரி தான் மிக்சியில் அரைச்சி அதை பிடிச்சி தான் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தட்டைப்பயிரை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம்ல, தட்டைப்பயிறு என்ன டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி தான் கொள்ளு பயிறு டேஸ்ட்டும் இருக்கும். இதே மெத்தடில் தட்டைப்பயிறு ரசமே வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தான் நுரக்கட்டை ஸ்டார்ட் பண்ணுது. நல்லா நம்ம நார்மல் ரசம் வைக்கும்போது எப்படி நுரக்கட்டும் அது மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே இறக்கிடலாம். நுரக்கட்டி இங்கே லைட்டாக கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது, ரசத்தோட டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப 100% ஆரோக்கியமான ரசம், அதாவது கொள்ளு ரசம் வேறு லெவலாக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் 100ல் 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 3% அளவு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.